ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது இனிப்பு தட்டடை. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவில் ஈரத்தன்மை இருக்குன்றதுனால இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். மாவை தொட்டோம்னா நல்லா சூடு தெரியணும், அந்த அளவுக்கு மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. நான் அரை கப்பு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அரை கப் வெல்லத்துக்கு நான் 3/4 கப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதுமானது. இதுக்கு பாகுபதம்னு எதுவும் கிடையாது. பாருங்க, இப்போ நல்லா வெல்லம் கொதிச்சு வருது. இப்போ இந்த வெல்ல தண்ணியை எடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவுக்குள்ள சேர்த்துக்கலாம். சுட சுட சேர்க்கிறோன்றதுனால ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கூடவே நான் கொஞ்சமா வெள்ளை எல்லையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிக்கை உப்பு நான் இதுல சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னாலே ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கிறேன். இதே போல ஒரு மரஸ்டிக்கை வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறின உடனே இதே போல கை வச்சு பிசைஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன பால்ஸா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கவர்ல நல்ல எண்ணெயை தடவி விட்டுக்கிறேன். நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பால்ஸை அதில் வச்சிடலாம். 2 3 உங்களுக்கு உங்களுடைய சைஸுக்கு ஏத்தாப்புல அதை வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் கவரை எடுத்து இதே போல க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கிட்ட ஒரு கப்போ இல்லை எந்த பாத்திரமோ இருந்ததுனாக்கா இதே போல எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இல்லை உங்களுக்கு இப்படி வேண்டாம்னா கையில தட்டுவீங்கனாலும் கையில தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதுமானது. பாருங்க, ஓரம்லாம் மெல்லிசா இல்லாம மிடில் என்ன கனத்தோட இருக்கோ அதே அளவு ஓரமும் இருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நான் இதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போல போட்டிருக்கேன். ஏன்னாக்கா புஃப்னு பூரி போல வராம இருக்கிறதுக்காக நான் அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போல ஃபோர்க் வச்சு போட்டிருக்கேன். இதை நான் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா செவுக்க விடாம கோல்டன் கலர் வந்த உடனே இதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நேரம் ஆக ஆக இதுவும் நம்ம வெள்ளை என்ன கலர்ல போட்டோமோ அந்த கலருக்கு வந்துடும். அதனால இந்த ஸ்டேஜில் நீங்க இதை எடுத்துருங்க. பாருங்க, நம்மளுடைய இனிப்பு தட்டடை ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்